வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக ஒரு ஃபோல்டர் வேணால் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். சரி, ஓகே, உள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைல் வந்து என்ன பண்ணால் one.py அப்படிங்கிற நேமில் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அரே ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நேமு, இமெயில் ஐடி, அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி ஆதார் நம்பர், இந்த மாதிரி ரொம்ப பெரிய டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். நம்பரில் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான இதை தான் பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் கேரக்டராகவும் இங்கே நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னா டபுள் கோட்லேயும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ட்ரிபிள் டபுள் கோட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு வந்து பைத்தானில் வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ணோம். இது வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னா, ஒரு HTML இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை பின்னாடி நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கோடிங் வந்து எனக்கு பேஜில் டிஸ்பிளே ஆகணும், ஒரு ரா கண்டென்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங்காக எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிபிள் டபுள் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து இதை கமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மோர் தென் ஒன் லைன் வேணும் அப்படின்னா இந்த ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஸ்கேப் கேரக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்கேப் கேரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு சிங்கிள் கோட்டில் நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து எனக்கு ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் மாற்றுது. நார்மலாக வந்து இது வந்து ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா என்னென்னா, ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ ஏ என்ன பண்ணியிருக்கீங்க, எக்ஸில் அசைன் பண்ணியிருக்கீங்க. ஏங்கிறது லிட்டரல் கிடையாது, ஐ மீன் ஏங்கிறது வேல்யூ கிடையாது. அப்போ இந்த சிங்கிள் கோட் அப்படிங்கிறது கொடுக்குறதுக்கே ஒரு பவர் இருக்குது. என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நான் இப்படி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும், அது வேரியபிளாக இல்லை, அது வந்து வேல்யூவாக மாற்றிடுது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோன்ட் யூஸ் திஸ் பென் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வைக்கணும்னு வச்சுக்குவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வைக்கிறேன். என்ன யூஸ் பண்ண போகிறேன், டோன்ட். இங்கே எப்போதுமே டோன்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்பாஸ்ட்ரோஃபி இந்த இடத்துல ஒன்று கொடுப்போம். ஸோ அதனால் அங்கே ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துறேன். அப்போ என்ன பண்ணுவோம், டோன்ட் யூஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு நான் ஸ்ட்ரிங்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த சிங்கிள் கோட் கொடுத்தோடனே இதோட ஸ்ட்ரிங் இதோடையும் எடுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டி, யூஸ், இ, திஸ் இதெல்லாம் வந்து தனித்தனி வேரியபிள் மாதிரி எடுத்துக்குது. அப்போ நான் இதை தான் வந்து இது வந்து எனக்கு வந்து அதாவது என்னது, உங்களுடைய சின்டாக்ஸில் ஒன்றா நீங்கள் எடுத்துக்காதீங்க, இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எஸ்கேப்பிங் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அதை எஸ்கேப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லாஷ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். பிரிண்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். இப்போ என்ன பண்ணோம், ஒன்ஸ் அகெயின் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு சிடி உள்ளே வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு பைத்தான் 1.py அப்படிங்கிற ஃபைலை வந்து கம்பைல் பண்ணுவோம். ஸோ டோன்ட் யூஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு, நமக்கு வந்து மெசேஜ் காமிச்சிருக்கு. நீங்கள் வந்து இந்த எஸ்கேப்பிங் கேரக்டர் இந்த நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் அடிக்கும். டோன்ட் யூஸ் திஸ் இன்வேலிட் சின்டாக்ஸ்னு சொல்லி காமிக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்கேப்பிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோ ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட். ஸோ இந்த ஹலோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த இதே ஒர்க் ஆகுது. ஸோ பரவாயில்ல, சரி, ஓகே. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைனில் வேணும் என்ன பண்ணணும், நியூ லைன் ஸ்லாஷ் என் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸுங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணுறேன். நான் ஹலோ நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது, ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வச்சுக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வச்சுக்கிறேன். ஹலோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துறோம், ஹலோ அப்படிங்கிற மெசேஜ். ஸோ ஹலோ ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மில் வந்து நெக்ஸ்ட் லைனில் வர மாதிரி கொண்டு வரணும். அதாவது ஸ்டார்டிங்கில் வரக்கூடாது, ஒரு டேப் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லாஷ் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஃபார்ம் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் எக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம், நமக்கு என்ன ஆகுனா
ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இதை எடுத்துக்கிறல போல இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் ஃபீட் அப்படிங்கிறத நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்ம் ஃபீட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன ஆகும்னா அடுத்த லைனில் ஒரு டேப் யூஸ் பண்ணி தான் நமக்கு வரும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபீட் வந்து நமக்கு இங்கே எடுத்துக்கல. சரி, ஓகே, யூ வில் ட்ரை. பட் ஆனால் ஃபார்ம் ஃபீட் அப்படிங்கிறது அதான் அதோட மீனிங்கு. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு யூஆர்எல் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து இமேஜோட யூஆர்எல் தேவைப்படுது. ஸோ இமேஜோட யூஆர்எல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட டி ட்ரைவுக்குள்ளே, அதாவது என்னோடய ஃபோல்டர் நேம் இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சச்சின், அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். பொதுவாக நம்ம வந்து என்னாங்கன்னா இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது என்னாங்கன்னா எஸ்கேப்பிங் கேரக்டருக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் யூஆர்எல் அப்படிங்கிறது மாதிரி நான் அசைன் பண்ணிடுறேன். இமேஜ் யூஆர்எல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தா பொதுவாக ஒர்க் ஆகும். ஆனால் இன் மோஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் இதில் வந்து இது அப்படியே நம்ம வந்து டிஸ்பிளே ஆகாது. நமக்கு என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து இமேஜ் யூஆர்எல் வரும், டி இமேஜஸ் அண்ட் sachin.jpg அப்படிங்கிறது. பட் இது வந்து நமக்கான எக்ஸாக்ட் ஒர்க்கு கிடையாது. யூ ஹவ் டு ஃபாலோ லைட், அதாவது டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதாவது இந்த ஸ்லாஷை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்லாஷை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் இன்னொரு ஸ்லாஷ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது, சிங்கிள் ஸ்லாஷ் தான் காமிக்குது. பாருங்கள், நம்ம 2 ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து சிங்கிள் ஸ்லாஷ் தான் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி சம் சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இந்த அப்பாசிட்டி தேவைப்படுது, நெக்ஸ்ட் லைனை போகணும், ஃபார்ம் லைனாக வேணும், இந்த ஸ்லாஷ் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்கேப்பிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இதில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் வந்து எனக்கு வந்து இந்த நியூ லைனை வந்து அப்படியே வச்சுக்கோ, நீ வந்து அதை வந்து எஸ்கேப்பிங் கேரக்டராக எடுத்துக்காத, அதை இக்னோர் பண்ணிவிடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற, அதாவது ரா அப்படின்னு சொல்லுவாங்க, ரா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க, அதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஐ திங்க் ஆர் கமா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஹலோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். நீங்கள் ஹலோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகுனா, நியூ லைனில் வராது. அந்த எஸ்கேப்பிங் கேரக்டர் என்ன பண்ணிடும்னா இக்னோர் பண்ணிடும். ஸோ 1 minute, இங்கே ஒரு டபுள் கோட் இருக்குது, ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணுவோம். ஸோ கம்பைல் பண்ணோன்னா என்னாகும், ஸோ அந்த இடத்துல ஒரு கமா அப்படிங்கிறத வி ஹவ் டு ரிமூவ் திஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதாவது அந்த நியூ லைன் எனக்கு நியூ லைனாக எஸ்கேப்பிங் கேரக்டராக கன்சிடர் பண்ணாத, அங்கே இருக்கிற மாதிரியே காமி அப்படின்னா ஹலோ ஸ்லாஷ் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். வித் ஸ்லாஷ் அந்த எண்ணையும் நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்து எடுத்துக்கும். நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணாது, அந்த எஸ்கேப்பிங் கேரக்டராக அது வந்து கன்சிடர் பண்ணாது. அதை நீங்கள் இக்னோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஆர் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை வந்து பொதுவாக வந்து ரா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னா எஸ்கேப்பிங் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கன்காடினேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சம் டிஃபால்ட் மெத்தடு, ஸ்லைசிங், ASCII டு எப்படி மாற்றுறாங்க, அந்த கேரக்டர் வேல்யூ ASCIIவாக மாற்றுறாங்க, ஃபார்மேட்டிங்னா என்ன, இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி லூப்பிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.